வேற மீன் டபுள் தூக்கிக்கலாம் மொத்தம் சாணி மாதிரி இது வெயிட் ஆகுது பயங்கர வெயிட். ஓகேவா ஆல்ரெடியா சூப்பரா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே நீ அப்போ ஃப்ரெண்டுக்கு பண்ணிக்கிறவா ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். அதுதான் உலகம் கொண்டாந்து கொடுத்துட்டு போச்சு. இது பூனை வந்து கொஞ்சம் வெட்டி வந்து நம்ம வாங்கிட்டு அம்மா தோல் வராது, நீங்கள் தான் ஊற்றிக்கணும். ஏன்னா மீன் கடமை உயிரோதுனால தோல் வந்து வாய்ப்பே கிடையாது. சரியா? நான் கவரில் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கேன். நீ சேர்த்து வீடியோ வீடியோ பண்ணுறீங்களா? வீடியோ சும்மா இப்போ வந்து கொடுத்து வீடியோ பண்ணுறீங்களா? ஆனால் உயிரோடு உயிரோடு சும்மா என்ன பண்ணுறீங்க? உயிரோடு அந்த உயிரோடு இல்லையா? இப்போ பிடிச்சி வந்த மீன் கூட என்ன பண்ணிருக்கான்? வைக்கணும்ண்ணா என்ன பண்ணுறது? அதனால தான் தோல் இல்லை. $700 வாங்கலாம். இப்போ விற்க மாட்டாங்க மீனா, இதை விற்க மாட்டாங்கடா. தோல் வந்து வருது அவ்வளோ விற்க மாட்டாங்க. அது எப்பயாவது ஒரு நாள் வரனால போட்டு போகிறாங்க ஆளுங்க, அவங்க தான் கொண்டு போவாங்க. கடமை நல்லா இருக்கான். விசில் விடணும், அவிக்கணும். ஆமாம் ஆயிலே உள்ள மூக்கல்ல உள்ள வேற எங்கேயும் விடலாம். கடமை விடுவான் ஓகே. நீங்க உள்ள வந்துருங்க. எழுத்து சகப்பா போதும் பாருமா. அழுவும் போது அவ்வளோதான் வந்துடும். இது இதுக்கு மேலே சின்ன போட்டு வச்சுக்கேன். வேக வைக்கும் போது சுருங்கிடும். கடமை எப்படி சொல்லுவோம் எதாவது அந்த மாதிரி சுருங்கிடும். இது நீங்கள் செஞ்சிருக்க முடியாது. இப்போ தான் பசங்க செய்கிறீங்க. தெரியுங்க டிஃப்ரெண்ட் தான் பிளான் பண்ணலாம். எப்படிங்க நல்லா காட்சி எப்படி அந்த போனேங்கண்ணா நான் எதுவுமே வராது. இன்னும் வராது. வரும்போது நல்ல எண்ணத்தோட கிளம்பி வா. இது எப்பயுமே சரி. இந்த தொழில் வந்து எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வந்துடும் அது அப்படி சொல்ல முடியாது. எப்போ போட்டால் ஓ இல்லை வச்சா இந்தியா வந்துட்டு எங்கேயோ வந்து ஓ வராதுன்னு மட்டும் நினச்சிங்கன்னா வராது. நான் காலையில் எதுவுமே வராது. நான் வரேன் வெள்ளிக்கிழமை. ஐயோ வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒன்றும் வராது வந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. கடைக்கு போனால் நமக்கு உண்டு, எது வேணாலும் நமக்கு உண்டு வந்துடும். அப்படி நம்பிக்கை வா. தொழில் வண்டினா ஒன்றும் இல்லாமல் திரும்பி போக மாட்டேன். 2 வீடியோவாக கிடைக்க நாளைக்கு வரும்போது ரோட்ல 1000 கிடைக்கும்னு சொன்னாங்க. இல்லையாப்பா 10 ரூபா வந்து அவனுக்கே இல்லை. ஒரு 50 ரூபா என்ன என்ன ஆகுது எத்தி கட்டுறாங்க. அது நான் அது தூக்கி எடுத்து நீ எத்தி கட்டுறேன். அதான் ஒரு 50 அவங்க என்ன கேட்டு மாசம் எப்படியும் ஒரு 5,000 வீடு பங்கு வச்சு மாட்டீங்களா? ஆளுக்கு 200 கணக்கு பண்ணி வச்சுருங்க.
எவ்வளோ வேலை கிடைச்சதுக்கு கெளுத்தி காலையில் கொடுத்து போட கெளுத்தி விட்டாமல் இருக்குது. வீட்டுக்கு பீஸ் ஓ புரியல கேட்குது சொல்லு. ஏய் புரியுது. எங்கண்ணா முரளியாண்ணா? முரளியான பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. ஆமாம் இதுனா வண்டி எங்கே விட நின்றுங்க? ஆமாம் அங்கே தான் மீன் வெட்டி எங்கே வெட்டி இந்த மீன்? செட்டு சாத்தி உள்ள வெட்டினீங்களா? எந்த செட்டு? மணியானல ஆமாம் மணியான செட்டு மணியான மாமனார் மணியான மாமனார் ஒரு 500 கிலோ வெட்டினா வரலாவா? பரவாயில்ல. தலை விற்கிறாங்க இன்னும். என்னாச்சு இது எப்படி வேற யாருக்கே தலை விட்டா மீன்? அப்படி போடு. தலை யாருக்கும் வராது. போய் விற்கிறவங்க வெயிட் பண்ணுங்க வந்துடும். சரி அங்கே என்னாச்சு? என்ன போயிச்சா? அப்படியே அதுவும் சொல்லல. இங்கேருந்து எடுத்து அங்கேருந்து எடுத்து ஜனம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எங்க இப்போ அங்கே வெட்டினது சென்னை எங்கன்னு கேட்டேன். இங்க ஓ முதல்ல போய் சென்னை சொல்லுவியா? நீ எது போயிட்டு சென்னையா? சென்னையா? அப்படியா? சென்னை எத்தனை வந்து முதல்ல போய் அங்கே நீ அங்கே வைக்காத. சென்னை தான் மீன். அவன் தலையை கூட அப்படியே விட போதுலாம். அப்படிங்க தலையை கூட அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்னை எடுத்து வந்துடு போ. சென்னை ஓடுறேன் போ. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஆளுங்க வருவாங்க. நவீன வரீங்களா? ஐயோ அதெல்லாம் இருக்காது. எங்க ஆளுங்களே கொடுக்க முடியல. வருவீங்களா? அவர் காலி ஆயிடுச்சு எல்லாமே. இந்த பல்ல வச்சுதான் அதுக்கு எவ்வளவு பெரிய பொருள் சாப்பிடுது. அவர் வாங்கி வந்து ஆள் இல்லை. அவர் வாங்க அனுப்பின ஆள் இல்லை. ஓகே ஓவர்.